ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெய கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வாத்துக்கறி கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 5 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போது ஒரு குக்கரில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கடல் பாசிலாம் போட்டிருக்கோம். 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 கிலோ வாத்துக்கறி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து வாத்துக்கறியை வேக விட்டுடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடலாங்க. மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாங்க. அருமையான வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ரொட்டிக்கு ஏற்ற சைட் டிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.